ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ். வடகிழக்கிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை முன்கொண்டு இருக்கிற தரப்புகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் காரணம். ஆனால் அதே நிகழ்ச்சி நிரலை தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வையில் துணை போய் முண்டு கொடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் கட்சி அந்த தமிழ் கட்சியுடைய தலைமைத்துவம் செயல்பட போகிறது என்றால் அதுக்கு ஒரு பாடம் படிப்பித்தே ஆக வேண்டும். சட்டத்தரணி வேட்பாளர் வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் அதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியலுக்கு வடகிழக்கிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய அரசியல் பாதை தமிழ் தேசத்துக்கு விரோதமான அரசியல் பாதை தான் அதுக்கு காரணம். நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகளை எதிர்க்கிறோமாக இருந்தால் அது பேரினவாத கொள்கையை முன் கொண்டு போறதாலே தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். வடகிழக்கில் அவர்களுக்கு வேரூன்றதுக்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்றோம். எந்த அளவுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறோமோ அதே அளவுக்குத்தான் நாங்கள் மொட்டு கட்சியையும் எதிர்த்தோம், ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்த்தோம், ஏனைய கட்சிகளையும் வந்து பேரினவாதத்தை இனவாதத்தை மையப்படுத்தி வடகிழக்கிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை முன்கொண்டு இருக்கிற தரப்புகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் காரணம். ஆனால் அதே நிகழ்ச்சி நிரலை தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வையில் துணை போய் முண்டு கொடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் கட்சி அந்த தமிழ் கட்சியுடைய தலைமைத்துவம் செயல்பட போகிறது என்றால் அதுக்கு ஒரு பாடம் படிப்பித்தே ஆக வேண்டும். சும்மா தமிழ் கட்சிகள் என்று சொல்லி போட்டு தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் போய் அள்ளி போடுறதால வந்து ஏதோ நாங்கள் பேரினவாதத்திலிருந்து நாங்கள் தப்பித்தோம் என்று அர்த்தம் கிடையாது. இதுக்கு முதல் இபிடிபிக்கு நாங்கள் வாக்களித்தால் வந்து சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது சமம் என்று நாங்கள் சொல்லவில்லையா? ஆகவே இபிடிபி வெளிப்படையாகவே வந்து தமிழ் தேசிய ஒரு தமிழ் என்ற ஒரு 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 வடகிழக்கிலே வந்து மையப்படுத்தி அவர்களுடைய அரசியல் செய்தாலும் கூட தமிழ் பிரதேசங்களிலே தங்களுடைய அரசியலை மையப்படுத்தினாலும் கூட அவர்களுடைய அரசியல் முற்றுமுழுதாக வந்த பேரினவாதத்துக்கு இணைந்து போகின்ற ஒரு பாதையில் தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய போர்வையை போர்த்து அவர்கள் தங்களுடைய அரசியலை ஒரு நாளும் செய்தது கிடையாது. வெளிப்படையாகவே வந்து தாங்கள் இலக்க அரசியல் சிங்கள கட்சிகளோடு தான் இணைஞ்ச போகணும் என்ற வெளிப்படையாக சொல்லித்தான் தமிழ் பிரதேசங்களை வாக்கு கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து என்னென்றால் தமிழ் தேசம் என்று சொல்லி தமிழ் தேசியவாதத்துடைய தாய் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் அனுரகுமார திசாநாயக்க விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றத்துக்கு தான் இருக்கதாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? அது எப்படி வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது சரியாக இருக்கும்? நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் என்றால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை எதிர்த்து
அவர்களுடைய அரசியல் வடகிழக்கு தமிழர் தாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்கோ அதே போன்று அதே நிகழ்ச்சி நிரலை அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை விரும்பி நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு ஆணை கொடுக்க சொல்லி கேட்ட தலைமைத்துவத்தையும் நாங்கள் நிராகரிக்க போகணுமோ இல்லையோ? அப்ப அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் தான் தயாரித்தது, தங்களுக்கு அந்த ஆணையை கொடுத்தால் தான் அதை அரசை கொண்டு நிறைவேற்றலாம் என்று சொல்லி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் நிராகரித்த தலைமைத்துவம் இன்றைக்கு தமிழரசு கட்சியை பொறுப்படுத்தி இருக்கின்றது. அதான் உண்மை. அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் எங்கட மக்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேணுமோ இல்லையோ? சரி, தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுற எங்கட அணிக்கு நீங்கள் வாக்களிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கள் என்று சொல்லலாமா? நான் கேட்கிறேன், நாங்கள் அதை சொல்லலாமா? வெறுமனே தமிழ் என்ற ஒரு படத்தை காட்டுறதுக்காக மட்டும் தான் எங்களுடைய குறிக்கோள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்களும் அதை சொல்லலாம். அதை சொல்றதுக்கு தயார் என்றால் நாங்கள் அவர்களுடைய சேர்ந்து இருக்கலாமே, நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாமே. இந்த தேர்தல் வெறுமனே வெளிப்படையாகவே ஒரு தெற்கை மையப்படுத்தின ஒரு கட்சி மட்டும்தான் வரக்கூடாது என்றால் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சேரலாமே. இந்த மேலோட்ட விளக்கங்களுக்கு நாங்கள் ஏமாறக்கூடாது. அதுதான் உங்களோட கடமை. இந்த உண்மை, இந்த ஆழமான அரசியலை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் சரியான தளம். என்னால் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் எங்களுக்கு குறைஞ்சது 2 வேட்பாளர்கள் இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் முழு மாவட்டத்துக்கும் ஓடி திரிய வேண்டும். இங்க ஒரு வேட்பாளர் ஒரு வட்டாரத்துக்குள்ள, அதுவும் உங்களுக்கு துணைக்கும் பட்டியலில் 1 இல்லாட்டி 2 உறுப்பினர்கள் இருக்கிறார். ஆகவே இந்த அரசியலை, இந்த ஆழமான விளக்கங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு இந்த தேர்தல் தான் சரியான சந்தர்ப்பம். நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். தமிழ் தேசிய அரசியலுடைய வாழ்வா சாவா என்ற நிலைமை தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றி தோல்வியிலே மட்டும்தான் தங்கியிருக்கிறது என்று நாங்கள் நினைக்க கூடாது. ஆனால் இந்த தேர்தலை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மற்றவர்கள் அனைவரும் இறக்க பார்க்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்க பார்க்கிறோம். தயவு செய்து நீங்கள் அதுக்கு இடம் அளிக்க கூடாது. யாழ் மாநகர சபைக்குரிய வேட்பாளர்கள் அனைவரும் மிகவும் ஆளுமை மிக்கவர்கள். உங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்கள் முன்னே ஏற்கனவே வேட்பாளர்களாக அல்லது ஆக குறைஞ்சது உங்களுடைய அரசியல் பணிகளில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அவங்களுக்கு உங்களை தெரியும். எங்களுடைய ஏனைய பங்காளி கட்சிகளோடு தமிழ் தேசிய பேரவையில் இருக்கக்கூடிய அம்பங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இந்த உள்ளூராட்சி விசேஷமாக மாநகர சபையிலே போட்டியிடுறதாக இருந்தால் அவர்கள் சில வேளையில் முன்னணியுடைய உறுப்பினர்கள் கூட அனுபவம் பெற்றவர்கள். அந்த அளவுக்கு அந்தந்த அமைப்புகளுடைய முக்கியமான இடங்களில் இருக்கிறவர்கள் தான் வேட்பாளராக இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய பணிக்கு உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்றது செய்ய வேண்டிய பணிக்கு முட எத்தனை மடங்குக்கு மேலாக இருக்கு. நீங்கள் அதை கட்டாயம் செய்யலாம். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கின்ற பொழுது பல உண்மைகளையும் நீங்கள் சொல்லணும். வெறும் அரசியலை பற்றி மட்டும் கதைச்சு சரி வராதானே.
பல உண்மைகளை பற்றி சொல்ல வேணும். இன்றைக்கு ஒரு ரோட் திறந்திருக்கிறாங்களாம். வெளிகாமம் படக்கில் ஒரு ரோட் ஒன்று திறந்திருக்கிறாங்க. இதுக்கு முதலும் ஒரு ரோட் திறந்தது. அப்பொழுதும் ஒரு தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் ஒரு ரோட் ஒன்று திறக்கப்படும். இந்த வேகத்தில் தான் தமிழ் தேசம் கொஞ்சம் சுதந்திரம் பெறப்போகும். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இந்த பத்தலாந்திலே நடந்த படுகொலையை பற்றி, சித்திரவதை பற்றி பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற ஒரு பேச்சு பொருளாக பாராளுமன்றமே கலைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கு. பட்டலாந்திலே மிக மோசமான தவறுகள் நடந்ததுன்றதில் மாட்டு கருத்து கிடையாது. அது எல்லோருக்கும் தெரியும், மூடி மறைக்கப்பட்ட. ஆனால் பட்டலாந்திலே நடந்தது தமிழ் தேசத்துக்கு நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தமிழ் தேசத்துக்கு நடந்த குற்றங்கள் மனிதர்களுக்கு தெரிஞ்ச குற்றங்களிலே மிகவும் மோசமான குற்றங்கள். குற்றவியல் சட்டங்களிலே மிக மோசமான குற்றங்கள். இனப்படுகொலை என்று சொல்றது குற்றவியல் சட்டங்களிலே முதலாவது குற்றம். ஒரு இனத்தையே ஒன்றில் முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கிற நோக்கத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு செயல். அது ஒரு நபரை குறிவைக்கிறதல்ல, அதுதான் குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் விட்டாலும் கூட ஆக குறைஞ்சது உலகமே சொல்லுது, நாங்கள் மட்டுமில்லை, உலகமே, இந்த வல்லரசுகள், இந்த மனித உரிமை பேரவை அனைவரும் சொல்லினோம், போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடந்தவே. அதுவும் தமிழர் என்றதுக்காக திட்டமிட்டு அவர்களுக்கு நடந்தது, தமிழ் என்றதுக்காக நடந்தது. ஒரு நாளாவது இந்த பாராளுமன்றம் அதை பற்றி பேசியிருக்கா? ஒரு நாளாவது நாங்கள் அதை பற்றி பேச, இந்த அரசாங்கத்தை அப்படித்தான் நான் சொல்றேன். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை விடுங்கள், அதெல்லாம் பிள்ளைன்றதுக்காகத்தான் இந்த அளவுக்கு பெரிய பெரும்பான்மை ஒன்று தென்னிலங்கை கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு நாளாவது நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கா? பதில் கிடைச்சிருக்கா? இல்லை. மாறாக கோட்டாபய ராஜபக்சக்கு மிக விசுவாசமாக இருந்த, அவருடைய சட்டத்தரணியாக இருந்த, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க காலத்திலே வெளிவிவகார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட திரு அலி சபரி அவர்கள் தமிழ் மக்களும் சர்வதேச மட்டத்திலே மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித உரிமை பேரவையிலேயும் வெளியிலேயும் இந்த போர் நடைபெற்ற கடைசி காலகட்ட பகுதியிலே நடந்த அநியாயங்கள் தொடர்பாக பேசுகின்ற விடயங்களிலே நிலைமாற்று நீதி என்ற அடிப்படையிலே அதுக்குரிய அம்சங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்கின்ற காரணத்தினாலே ஒரு உண்மை, ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன், உண்மையும் ரெக்கன்சிலியேஷன் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கடந்த பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அந்த ட்ரூத் அண்ட் டிஆர்சி என்று சொல்லுகின்ற அந்த கமிஷனுக்கு எந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்க போறதில்லை. அது வெறுமனே பாதிக்கப்பட்டவர்களும்
பாதிப்பை குற்றவாளிகளாக பாதிப்பை ஏற்படுத்தினவர்களாக சந்தேகிக்கப்படுகின்றவர்களும் அந்த கமிஷனில் வந்து தங்களுடைய கதைகளை அங்கே பதிவு செய்கிறது மட்டும்தான் அதன் நோக்கம். இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுதான் அந்த உண்மை. அந்த உண்மை அது உண்மையிலே உண்மையோ இல்லையோ அது எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசினாலே வந்து நல்லிணக்கம். அதோட இந்த போர் காலத்திலே நடைபெற்ற விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை வெளிப்படையாக அந்த விடயங்களை பேசின அலி சப்ரி அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவை இலங்கையிலே ஸ்தாபித்தால் சர்வதேச மட்டத்தில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து விசேஷமாக ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து இலங்கை தப்பிக்கலாம் என்ற கருத்தையும் மிக தெளிவாக பதிவு செய்தார். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியே எங்களுக்கு, அதாவது இலங்கைக்குள்ளே வாழுகின்ற மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் மிக பிழையாக ஆட்சி செய்த, எல்லாரையும் ஏமாத்தி ஒரு இனவாதிகள் என்று குற்றச்சாட்டின இதுக்கு முன்னே அரசாங்கத்துடைய கருத்து, அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்றா, பிள்ளையான தரப்புடைய நிகழ்ச்சி நிரல் என்றா சரியான பாதையிலே இனவாதம் இல்லாத நேர்மையாக அனைத்து மக்களுக்கும் நீதி நியாயம் நடக்கணும் என்று விரும்பினவர்கள் அதில் இருந்து முற்றிலும் வித்தியாசமாகத்தானே நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு மாற்றம் அடிப்படையிலே வந்து ஒரு மாற்றம், அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு முழுமையான ஒரு மாற்றம் தான் நோக்கம் என்றால் கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்டு அதே மாதிரி நடந்து கொள்ள இயலாதே. முற்றிலும் வித்தியாசமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைய வேணுமே. ஆனால் இந்த பொறுப்பு கூறுகின்ற விடயத்திலே அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலேயும் வந்து வவுனியாலையும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படாது, எவருமே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்படா. அப்படி என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அது இனவாதம் என்றால் அப்ப இதுவும் இனவாதம் அல்லவா? அது ஏமாற்றம் என்றால் இது ஏமாற்றம் அல்லவா? தயவு செய்து இந்த உண்மைகளை நம்முடைய மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். இதுதான் உண்மை. இன்றைக்கு வந்து ஒரு சர்வ கட்சி மாநாட்டு என்று சொல்லி எதிரணியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14-15 கட்சி தலைவர்களையும் சேர்த்து, எங்களுக்கு அழைப்பும் இல்லை, கட்சி தலைவர் சேர்ந்து இன்றைக்கும் அனுரகுமார திசாநாயக்கம் சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கும் நேற்று சந்திச்சிருக்கிறோம். நேற்று ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு சர்வதேச மட்டத்தில் இந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நாடு மோசமாக பாதிக்கப்படுவதாகவும், தாங்கள் உலகத்துக்கு உதவி செய்வது உலகம் தங்களுக்கு வந்து அநீதியை செய்கின்றது என்ற பெயரிலே வரிகளை வந்து கூட்டியிருக்கு. எத்தனையோ நாடுகளுக்கு வரி கூட்டியிருக்கு. அந்த வகையில் இலங்கைக்கும் வந்து கிட்டத்தட்ட 44% என்னும் வரி கூட்டப்பட இருக்கின்றது. இதை கண்ட உடனே வந்து எல்லாரும் விழுந்தடிச்சு, ஐயோ இலங்கைக்கு வரி செய்துட்டாங்களே, வரியை கூட்டிட்டாங்களே, அவன் நாங்கள் இலங்கையை காப்பாற்றணும்ன்றதுக்காக சர்வ கட்சி மாநாடு 44% வரியை கூட்டுறதுக்கு. வடகிழக்கிலே வந்து 30 வருஷமாக ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது, ஒரு முழுமையான தடை விதிக்கப்பட்டது 30 வருஷமாக. நான் முதல் தடவையாக அரசியல்ல போட்டியிடுறதுக்கு 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் அந்த காலத்திலே 1500 ரூபாய். 1 லிட்டர் 1500 ரூபாய், குறைஞ்சது 1500 ரூபாய். அந்த அளவு தூரத்துக்கு பெட்ரோல் கூட இல்லை.
இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும்? ஒரு நாளா, 2 நாளா, 30 வருஷங்களுக்கு மேலே. இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் நாங்கள் கேட்கிறோம், வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் 30 வருஷங்களுக்கு பின்னிலையில் இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வடகிழக்கை ஒரு வேறுபடுத்தி அது ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அறிமுகப்படுத்தி அதுக்கு விசேட ஏற்பாடுகளை செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை முதல் பாதுகாத்துங்க. அதை முதல் பாதுகாத்து அதை வளர்த்து அது ஒரு ஸ்திர நிலைக்கு வந்ததுக்கு பிறகு வேணுமென்றால் நீங்கள் நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களில் போட்டி போடுறதுக்கு விடுங்கள். ஆனால் நீங்கள் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அந்த மக்களுடைய பொருளாதாரத்திலே பலவீனத்தாலே அவர்கள் ஏனைய நாட்டினுடைய ஏனைய மக்களோடு போட்டி போட முடியாத அளவுக்கு அவர்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய பொருளாதாரம் விழுங்கப்படும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஒரு நாளாவது அதை பற்றி கதைச்சார்களா? ஒரு நாளாவது? மற்றவர்களை விடுங்கள். தேசிய மக்கள் சக்தி என்று சொல்றவர்கள் ஒரு லெப்டிஸ்ட் என்று சொல்றார்கள், முற்போக்குவாதிகள் என்று சொல்றார்கள். புரொடெக்ஷனிசம் என்று சொல்றத பாதுகாப்பு கொள்கைகளை கடைபிடிக்கிற சொல்றதே அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை மையம். ஒரு வார்த்தை அதை பற்றி பேசுறாங்களா? இந்த உண்மைகளை நீங்கள் கொண்டு போய் நம்முடைய மக்களிடம் சேர்க்க வேண்டும். இங்கே ஒரு அரசியல் கலாச்சார மாற்றம் இருக்க போறதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுங்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்றுதான் சொன்னார்கள். வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொன்னார். 2015 ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே ஐநா மனித பேரவைக்கு அந்த ஜிஎஸ்பி பிரச்சனையாலே அந்த அரசாங்கம் போய் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேணும். அது ஒரு கொடூரமான சட்டம், அதை நீக்க வேணும். அது நீக்கப்படுற வரைக்கும் அதுக்கு பதிலாக ஒரு புது சட்டம் கொண்டு வரணும். ஆனால் அது நீக்கப்படுற வரைக்குமாவது அந்த சட்டம் அமலிலே இருக்காது. ஒரு மொரட்டோரியம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்ற வாக்குறுதியாவது கொடுத்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த இல்லை என்ற 2ஆம் கட்டம். ஆக குறைஞ்சது ஒரு வாக்குறுதியாவது கொடுத்தார்கள். கொள்கையிலாவது சொல்கிறார்கள், தாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை. அந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு மொரட்டோரியம் கூட பற்றி கதைக்கிறதுக்கு தயாரில்லை. மாறாக என்ன சொல்லினோம், இல்லை அந்த பயங்கரவாத சட்டம் அமுலிலே இருக்கும், புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலே இருக்கும், நடைமுறையிலே இருக்கும். எங்கே மாற்றம்? ஆனால் வாய் துறக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம், இனவாதத்தை அழிப்போம். எந்த அளவுக்கு மோசமான மோசடி இது! அரசியல் மோசடி அல்லவா? பச்சையாக கண்ணுக்கு முன்னாலே ஏமாத்துறார்கள். அவை இந்த உண்மைகளை ஆழமான தத்துவ அரசியலை நாங்கள் தமிழ் அரசியலுக்குள்ளே வச்சுக் கொள்ளலாம். ஆனால் இந்த அரசாங்கம் நேர்மை என்ற பெயரில் செய்த பட்ட மோசமான மோசடிகளை, அரசியல் மோசடிகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்கு. ஏனென்றால் உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்பாளர்களுக்கு வாக்கு போடுகின்ற பொதுமக்கள் சிலவழிலே வந்து அந்த அவர்கள் போட்டியிடுகின்ற கட்சியினுடைய உண்மையான முகத்தை கவனத்தில் எடுக்க மாட்டார்கள். ஆகவே அதை அம்பலப்படுத்தி அதுக்கு ஒரு போக்கஸை கொடுத்து எங்களுடைய மக்களை சரியாக வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அது இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே அத்திவாரமிட வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் அதிக நேரம் பேசக்கூடாது, பேச வேண்டிய தேவையும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலை பற்றி மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிற சில கேள்விகள் தொடர்பிலும் மிக விரிவான ஒரு உரையினை ஆற்றியிருந்தார். ஆகவே அதற்கான தேவை எனக்கு இருப்பதாக என்னுடைய பேச்சை பொறுத்த மட்டிலே நான் கருதவில்லை. இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு அழகு தேவதையாக பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார். இப்படியான பல அழகு தேவதைகளை அப்படி அவர்களை சொல்ல முடியுமாக இருந்தார். சில சகோதரிகளுக்கு ஒருவேளை அந்த விடயத்திலே ஆட்சேபனைகளும் இருக்கக்கூடும். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் கடந்த பல 10 வருஷங்களிலே SWRD பண்டாரநாயக காலத்திலிருந்து ஸ்ரீமா அவருடைய மனைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக அவருடைய காலத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். இந்த அழகு பொம்மைகள் பதுமைகள் இங்கே எங்களுடைய மண்ணிலே எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியாது. ஆனால் எனக்குள்ள பிரச்சனையெல்லாம் அது அல்ல. தேர்தல் சட்டத்தை மீறி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்திலே இருப்பவர் ஆலய வளாகங்களை தேர்தல் பிரசார நோக்கங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நாட்டினுடைய தேர்தல் கமிஷன் அதை கட்டாயமாக கவனித்தாக வேண்டும். இந்த விடயத்திலே ஏற்கனவே தம்பி சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் அவதானிக்கிற பல விடயங்கள் தொடர்பிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமையை கொண்டவர்களாக இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற இந்த ஜனதா விமுக்தி பெரமுன யுத்த காலத்திலே என்ன செய்தது என்பதை தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே சுட்டிக்காட்டினார். ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அங்கீகாரத்தோடும் ஆலோசனையோடும் ஆமோதிப்போடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலாக 2004 தேர்தலை சந்தித்த பொழுது, பாராளுமன்ற பொது தேர்தலை சந்தித்த பொழுதும் வடக்கு கிழக்கில் இருந்து 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தம்பிகள் கஜேந்திரகுமார், கஜேந்திரன் உட்பட, சகோதரி பத்மினி சிதம்பரநாதன் உட்பட வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் ஈழத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த தெரிவு முடிந்து 2 வருஷங்களுக்குள்ளே யுத்தம் மீண்டும் வெடித்தது. யுத்தம் விஸ்வரூபம் எடுத்து மீண்டும் தன்னுடைய தீ நாக்குகளை செந்தமிழ் ஈழத்தின் மீது பரவ விட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் நண்பர்களே, பாராளுமன்றத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுது கிட்டத்தட்ட 38 அல்லது 39 பேர் என்று எனக்கு ஞாபகம். இந்த ஜனதா விமுக்தி பெரமுனவின் சார்பிலே அனுரகுமார் திசநாயக இன்றைய ஜனாதிபதி உட்பட இன்றைக்கு சபை முதல்வராக இருக்கிற எங்களுடைய நல்ல நண்பர், அவரை அழைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன், பிமால் ரட்நாயக உட்பட பாராளுமன்றத்திலே இருந்த இந்த ஜனதா விமுக்தி பெரமுன நண்பர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று புதிய பேரிலே வந்திருக்கிற இந்த அரசியல் அணியை சார்ந்தவர்கள், பாராளுமன்ற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே எங்களுடைய சில எம்பிக்கள் கூறிய கருத்துக்களை சகித்து கொள்ள முடியாதவர்களாக, வெறி பிடித்தவர்களைப் போல எதிர்க்கட்சி வரிசையிலே
இடது மூலையிலே எங்களுடைய எம்பிக்கள், வலது மூலையிலே அவர்கள். அங்கிருந்து எழும்பி வந்து வெறி பிடித்தவர்களைப் போல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்கினார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, தமிழ் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பொழுது, எங்களை அவர்கள் தாக்கிய பொழுது அவருடைய கண்களிலே கொலை வெறியை என்னாலே பார்க்க முடிந்தது. சிந்தித்து பாருங்கள், அதே அணி, அதே கட்சி இன்றைக்கு ஆளும் கட்சியாக எந்த முகத்தோடு வந்து இங்கே வாக்கு கேட்கிறார். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே, இறுதி கட்டத்திலே, அதற்கு முந்தையதை விடுவோம், விவாதத்துக்காக விட்டு விடுவோம். 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 2009 ஆண்டு மே மாதம் 18 வரையிலே இந்த யுத்தம் மிக கொடூரமாக அன்றைய அரசாங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்ட பொழுது, இந்த தேசிய மக்கள் சக்தி அன்றைய ஜனதா விமுக்தி பெரமுறை சொல்லாலும் செயலாலும் அந்த யுத்தத்துக்கு ஆதரவு கொடுத்தது. சிங்கள இளைஞர்களை திரட்டி கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலே வந்த ஒரு கட்டுரை எனக்கு ஞாபகம் வருகிறது. இப்பொழுது அதனுடைய பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட், அரசியல் நிருபர், வாராவாரம் அரசியல் நிலவரங்களை அலசுகிறவர், அப்பொழுது இந்த கட்சியில் இருந்த அன்றைய நவீன துட்டகமுனு விமல் வீரவன்ச யாழ்ப்பாணத்துக்கு வந்து இராணுவத்தினருக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக வந்து இராணுவ தளபதிகளோடு உரையாடிய பொழுது அவர் குறிப்பிட்டதாக அந்த கட்டுரையிலே செய்தி வந்தது. என்னாலே அதை நிரூபிக்க முடியும். ஆர்கைவ்ஸ், சுவடிகள் திணைக்களத்திலே எல்லா பத்திரிகைகள் செய்தித்தாள்களுடைய அனைத்து பிரதிகளும் இருக்கின்றன. விண்ணப்பித்தால் உடனே தருவார்கள், மைக்ரோ ஃபில்மாக தருவார்கள். இன்றைக்கு நேற்றுக்கல்ல, 60-70 வருஷங்களுக்கு முன்னர் வந்த செய்தித்தாள்களை கூட பெற முடியும். விமல் வீரவன்ச ஒரு கட்டத்திலே சொன்னாராம், யுத்தத்தை வெல்ல முடியவில்லை என்றால், யாழ்ப்பாணத்தை பிடிக்க முடியவில்லை என்றால் குண்டுகளை போடுங்கள், குண்டுகளை போடுங்கள். அதை அந்த அரசியல் நிருபர், பொலிட்டிக்கல் கொரஸ்பாண்டன்ட் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தார். இப்படியான மனிதர்கள் நண்பர்களே, வெறி பிடித்த ஹிட்லரை போல 2வது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஜூதர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடிய அன்றைய ஜெர்மானிய தலைவன் அடோல்ஃப் ஹிட்லரை போல, அவருக்கு துணை நின்ற இத்தாலியின் பெனிட்டோ முசோலினியை போல பௌத்த சிங்கள இனவரையின் பிரதிநிதிகளாக செயல்பட்டவர்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை பயன்படுத்தி ஆட்சி பீடத்தை பிடித்த பிறகு இன்றைக்கு இங்கே வந்து அரசியல் கடை போட முயற்சித்திருக்கிறார். இந்த மண் இரத்தத்தினாலே நனைந்த மண். அவர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன், இந்த மண் குண்டுகளாலே தகிக்கப்பட்ட மண். இந்த மண் எங்கள் சகோதரிகளின் குழந்தைகளின் கற்பழிப்புகளை சந்தித்த மண். நேற்று முன்தினம் என்னுடைய நல்ல நண்பர், அவர் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது நானும் இருந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எப்பொழுது வாய் திறந்தாலும் இந்த சந்திரசேகரன், நண்பர் சந்திரசேகரன், தமிழீழ விடுதலை புலிகளை திட்டி தீர்ப்பதை தவிர வேறு எதையும் பேசியது கிடையாது. சந்தேகம் இருப்பவர்கள் பாராளுமன்ற பதிவேடுகளை, அவர் பேசிய பேச்சுக்களை கொண்டிருக்கிற பதிவேடுகளை புரட்டி பார்க்க முடியும். இவ்விதம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் போல விமர்சித்துக் கொண்டிருந்த இந்த சந்திரசேகரன் அதைத்தான் செய்தார். போகட்டும், அது அவருடைய அரசியல் பிழைப்பு. எமது மக்களுக்காக இன்றைக்கு பேசுகிற அவர் இன்றைக்கு கண்ணீர் விடாத குழியாக பாராளுமன்றத்திலே பேசுகிறாரே, அந்த விடயங்களில் ஒன்றை பற்றியாவது 81 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி யாழ்ப்பாண பொது நூல் நிலையம் எரிக்கப்பட்டு 94,000 நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டதை பற்றி அழுகிறாரே, எங்கள் பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டதை பற்றி அழுகிறாரே. ஒரு வார்த்தை பேசியது உண்டா? கொக்குவில் ரஜினியை பற்றி,
புங்குடுதீவு சாரதாம்பாளை பற்றி, வாழைச்சேனை கோணேஸ்வரியை பற்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விதத்திலே என்னுடைய உறவினர் இங்கே கைதடியிலே குதறப்பட்ட அந்த சிறுமியை பற்றி சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இது அரசியல் அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய கணக்கை ரணில் விக்ரமசிங்கவோடு தீர்த்துக் கொள்ளுங்கள். அவர் ஒன்றும் எங்களுக்கு பௌத்த பிரான் அல்ல, இயேசுநாதர் அல்ல. அவரவர் விதத்ததை அவரவர் அறுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் அறுத்ததை எங்கள் கண்களாலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், இனியும் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு 90ஆம் ஆண்டு பிரேமதாஸ் ஜனாதிபதியாக இருந்தபோது, அதற்கு சற்று முன்னர் 89 கடைசி வரையிலே 88 கடைசி வரையிலே JR ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்தபோது, அந்த காலகட்டத்திலே அமைச்சரவையிலே இருந்த இளம் அமைச்சரான ரணில் விக்ரமசிங்க பட்டலண்ட என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியில் இருந்த வதை முகாம் ஒன்று தொடர்பிலே என்னென்ன நடவடிக்கைகளிலே சம்பந்தப்பட்டிருந்தார் என்று இன்றைக்கு விலாவரியாக பேசுகிறார். நான் கேட்க விரும்புகிறேன், பட்டலண்டவை விசாரிக்க நீங்கள் விரும்புவது போல நாங்கள் விரும்புகிறோம். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் முதலிலே 35 அரசியல் கைதிகள், மாவீரர்கள் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை உட்பட 35 அரசியல் கைதிகள், டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட ஒரு காலத்திலே என்னோடு அரசியலில் இணைந்திருந்த பன்னாகத்தை சேர்ந்த இளைஞர் சேயோன் உட்பட 35 அரசியல் கைதிகள். அது முடிந்து 36 மணித்தியாலங்கள் முடிவதற்குள்ளே மிகுதி 18 பேர், 53 பேர். தென்னாசிய வரலாறு காணாத அளவுக்கு இரத்த வெள்ளத்திலே அன்றைக்கு சிறை கைதிகளாக இருந்த சிங்கள கிரிமினல்களுக்கு சாராயத்தை கொடுத்து, போதை வசத்தை கொடுத்து, அவர்களை ஏவி விட்டு இந்த கைதிகளை கண்ட துண்டமாக சித்திரவதை செய்து வெட்டி கொலை செய்த அந்த கொடூரத்தை, அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார்? அன்றைக்கு உதவி செய்த சிறை அதிகாரிகள் யார்? அரசியல் தலைவர்கள் யார்? விசாரிக்க தயாரா என்று நான் இந்த நாட்டினுடைய நேற்று அன்றைக்கு பாராளுமன்றத்திலே பேசுகிறாரு என்னுடைய நல்ல நண்பர் விமால், என்னுடைய நல்ல நண்பர் ரட்நாயகர். அவரை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் பேசுகிற ஒரு சொல்லிலாவது உண்மை இருக்குமாக இருந்தால் முதலிலே வெளிக்கடை படுகொலை தொடர்பிலே ஒரு பகிரங்க பாரபட்சமற்ற விசாரணை நடத்துங்கள். நீங்கள் நடத்த முன் வந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். ஏனெனில் உள்நாட்டு பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது நண்பர்களே, 95ஆம் ஆண்டு குமாரபுரம் படுகொலைகள், திருகோணமலையில் இருந்து கிளிவெட்டிக்கு போகிற அந்த பகிரங்க பாதையில் அமைந்திருக்கிற சின்ன கிராமம்தான் குமாரபுரம். நான் போயிருக்கிறேன். 54 வாக்காளர்கள் இருந்தார்கள் 2001. அத்தனை பேரும் எனக்குத்தான் வாக்களித்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே தலைவர் சம்பந்தருக்கோ வேறு யாருக்கோ அல்ல, எனக்கு மாத்திரம். நான் திருகோணமலை மாவட்டத்திலே போட்டியிட்ட பொழுது அந்த கிராமம் அப்பொழுது படுகொலைகளை சந்தித்து விட்டிருந்தது. பிள்ளைகள் விரட்டி குதறி கதற நாசமாக்கப்பட்டிருந்தார். முதியவர்கள் கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ வீரர்களுடைய வேண்டுகோளின் பிரகாரம் சிங்களம் பேசுகிற ஜூரி சபைக்கு முன்னாலே விசாரிக்கப்படுவதற்காக அனுராதபுரத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த வழக்கை நடத்திய அரசாங்க சட்டத்திரணி ஒரு இளம் வழக்கறிஞர், என்னுடைய நல்ல நண்பர். அவர் தீவிரமாக வழக்கை நடத்தினார். பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நீதியாக வழக்கை நடத்தினார். என்ன நடந்தது? பல தினங்களுக்கு பிறகு அந்த வழக்கிலே சாட்சியம் அளித்த பொழுது சில முதிய பெண்கள், இளம் பெண்கள் எல்லாம் மயங்கி விழுந்தார்கள். நடந்த சம்பவங்களை பற்றி பேசிய பொழுது என்ன நடந்தது? நள்ளிரவை
நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார். இதுபோலத்தான் பொல்லனறுவ மாவட்டத்திலே 90ஆம் ஆண்டு யுத்தம் வெடித்ததை தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் கிராமம் ஒன்றின் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பான விசாரணை மீண்டும் மீண்டும் விசாரித்து வழக்கு விசாரணையின் முடிவிலே அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார். அதனால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த விடயங்கள் அனைத்தும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னாலே விசாரணை செய்யப்பட வேண்டும். இதற்கு ஒத்துழைத்த அரசாங்க அதிகாரிகள் யார்? அரசியல் தலைவர்கள் யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் யார்? படைத்தரப்பை சேர்ந்த அதிகாரிகள் யார் யார் என்பதை அவர்களில் பலர் இறந்து விட்டிருக்கலாம், சிலர் நாட்டை விட்டு போயிருக்கலாம். ஆனால் உண்மை வெளிவர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். பற்றல் அல்லவை இன்றைக்கு 35 வருஷங்களுக்கு பிறகு கிண்டி கிளறி எடுக்க முடியுமாக இருந்தால் வெளிக்கடை ஏன் முடியாது? இந்த நான் குறிப்பிட்ட இந்த சம்பவங்கள் தொடர்பிலே ஏன் முடியாது? நவாலி படுகொலைகள் தொடர்பிலே ஏன் விசாரணை நடத்த முடியாது? சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு எங்களுடைய பிரச்சினை ஒரு பெரிய நாடகமே பாராளுமன்றத்தில் அரங்கேற்றப்படுகிற அளவுக்கு மிக சீப்பாக, மிக மலிவாக கையாளப்படுகிறது. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது மிலேச்சத்தனம் இல்லையா? இறந்த, உதறப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உடன்பிறப்புகளின் இரத்த துளிகளின் மீது நீங்கள் வாக்கு கேட்டு வருகிறீர்களே. இவ்வளவு காலம் நித்திரை கொண்டு விட்டு தமிழ் மக்களை என்ன மாங்காய் மடையர்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா? தமிழ் மக்கள் அரசியல் அறிவு கொண்டவர்கள். யுத்தத்தின் பொழுது இங்கே வாழ்ந்தவர்களும் சரி, வெளியே வாழ்ந்தவர்களும் சரி, ஈழத்திலே என்ன நடைபெறுகிறது என்பதிலே அக்கறை கொண்டிருந்த எவரும் நடந்த விடயங்களை மறந்துவிட முடியாது. கிருஷாந்திக்கு நடந்ததை மறந்துவிட முடியாது. கிருஷாந்தி கொலை வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர், மதத்தால் இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம், சட்டத்தரணி என்ற முறையிலே என்னை சீருடையிலே கண்ட பிறகு, எங்கள் கோல உடையிலே கண்ட பிறகு என்னை நாடி வந்தார். நான் தமிழிலே யாருடன் கதைத்துக் கொண்டிருந்ததை கண்டுவிட்டு வந்து கேட்டார், சார் உங்களுடன் நான் கொஞ்சம் கதைக்க வேண்டும். ஓரமாக அழைத்து சென்றார். அவர் கேட்டதெல்லாம், என்னை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள், சில பொய்களை சொல்லுமாறு, எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன செய்யட்டும்? நான் அவருக்கு சொன்னதெல்லாம், ஆண்டவனின் பேரால், மனச்சாட்சியின் பேரால் உண்மையை சொல்லுங்கள், முழு உண்மையையும் சொல்லுங்கள். அவன் சொன்னான், அத்தனையும் சொன்னான். கிருஷாந்தியை கடத்தி கொண்டு போய் அவளை காணவில்லை என்ற பிறகு தாயும் சகோதரனும் அயலவரும் போன பொழுது அவர்களும் காணாமல் போனார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பற்றி அவன் என்ன சொன்னான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தம்பி செல்வராஜா கஜேந்திரனுக்கு இது ஞாபகத்தில் இருக்கும். 2004 தேர்தல் மேடைகளில் கூட நாங்கள் இதை சொன்னோம். எமது மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு வாளியிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. இராணுவ முகாமின் ஒரு ஓரத்திலே ஒரு தனியான அறை, கைதடியிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. உடலிலே எதுவும் இல்லாமல் அந்த சின்ன பசுங்குழி உடலிலிருந்து இரத்தம் வடிய வடிய இரு கைகளிலாலும் வாளியிலிருந்து தண்ணீரை ஏந்தி தாகம் தீர்க்க அள்ளி அள்ளி கொடுத்ததை நான் கண்டேன் என்று அந்த இஸ்லாமிய சிப்பாய், அவன் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறான் என்று நம்புகிறேன், அந்த வழக்கிலே சாட்சியம் அளித்தான். கிருஷாந்தியின் குடும்ப நலன்களை கவனிப்பதற்காக தம்பி கஜேந்திரகுமாருடைய தந்தையார், எங்கள் எல்லோருடைய மதிப்புக்குரிய அண்ணன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த வழக்கிலே ஆஜராகி இருந்தார், ஒரு சட்டத்தரணியார். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஸ்ரீலங்காவிலே எங்களுக்கு என்ன நீதி என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு கடந்த காலத்தை கிண்டி கிளறி விசாரணை நடத்த விரும்புகிற இந்த கரவான்கள் எல்லாம் உண்மையிலேயே தாங்கள் உத்தமர்கள் என்று கருதினால் ஒட்டு மொத்தமாக இங்கே நடந்த அனைத்து போர்க்குற்றங்களையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவா ஒத்துழைங்கள் கொண்டு போகும், மஹிந்த ராஜபக்ஷவா ஒத்துழைங்கள் கொண்டு போகும், சந்திரிகாவா கொண்டு போகும், GL பீரிசா கொண்டு போவோம். யாரெல்லாம் கொண்டு போகப்பட வேண்டும் என்று தமிழினம் கருதுகிறதோ
தமிழினத்திலும் சாட்சியம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் கொண்டு போவதற்கு ஒத்துழைக்க தயாரா? ஒத்துழைக்க மாட்டார். ஜனாதிபதி என்ன சொன்னார்? நான் அதிக நேரம் பேசக்கூடாது, இங்கே பல பேர் காத்திருக்கிறார். தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு முன்னர், ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கு முன்னர் அவர் சொன்னதே, நான் பதவிக்கு வந்தால் ஒரு இராணுவ வீரன் கூட சிறைக்கு அனுப்பப்பட மாட்டார். இப்பொழுது பேசுகிறார்களே, எப்படி அனுப்ப போகிறார்கள்? யாரை அனுப்ப போகிறார்? ஒரு இராணுவ வீரனை கூட அனுப்ப மாட்டேன் என்று சொன்னவர் தான் அனுரகுமார திஸ்நாயகர், இன்றைய ஜனாதிபதி. தேர்தல் பிரசாரத்தின் பொழுது அவர் மறந்து விட்டிருக்கலாம். எங்களுடைய பொல்லாத ஞாபக சக்தி எங்களை மறக்க விடாது. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இவர்கள் எல்லோருக்கும் தமிழினத்தினுடைய துன்பம் என்பது அரசியல் சதுரங்கத்திலே காய்கள் நகர்த்துவதற்கு கிடைத்திருக்கிற துருப்பு சீட்டுகள், கிடைத்திருக்கிற உதவக்கூடிய விடயங்கள். எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் பொறுத்து பார்த்து விட்டோம். சொல்வார்கள், கம்மிங் டு தி டெதர்ஸ் சென்டர். எங்களுடைய பொறுமையின் எல்லைக்கே வந்து விட்டோம். சுமந்திரனை போலல்ல, அல்லது தம்பி சாணக்கியனை போலல்ல, அல்லது அன்றைக்கு போனாரே தம்பி ஞான பெட்டகோல எம்பி தமிழிசை கட்சி முகமதியே. அடுத்தவர் தமிழிசை கட்சி. ஒரு விடயத்தை நான் சுட்டி காட்ட வேண்டும். தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஞான out of the 3 MPs from Belkalur, தமிழிசை ஸ்ரீநேசன், அவரும் ஒரு ஸ்ரீநேசன் சமீபத்திலே பெருமையாக சொன்னார், இந்த தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களை யாரும் கண்டுகொள்வது, அவருடைய கட்சியே கண்டுகொள்வதில்லை. மந்திரிகளிடம் அவர்கள் போக முடியாது. அவருடைய பிரச்சனைக்கு கூட அவர்களுக்காக பேசுவதற்கு எங்களைத்தான் நாடுகிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிறோம். இது தரக வேலை இல்லையா? அவன் ஆளுங்கட்சி எம்பி, அவன் ஆளுங்கட்சியிலே போட்டியிட்டு வந்திருக்கிறான், எப்படியோ வந்து விட்டான். அவனுக்கு அவனுடைய மந்திரியிடம் போக முடியாமல் இருக்கிறது. இவனின் போகிறான். நான் அவனுக்கு பேசுவதாக நினைக்க வேண்டாம், அவரும் எனக்கு தம்பியை போல. இவனின் போகிறான். இது தரக வேலை இல்லையா? இதற்காகவா மக்கள் வாக்களித்தார்? சிந்தித்து பாருங்கள். ஆளும் கட்சியோடு தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவர் தம்பி கஜேந்திரகுமார் சொன்னார், மற்றவர்களை தாக்கக்கூடாது என்று. நானும் அதுதான். ஆனால் பாழாய் போன பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற பொழுதும் இந்த புண்ணியவான்களின் சித்து வேலைகள் எங்கள் மனதை குத்தி குடைகிறதை நான் என்ன செய்ய முடியும்? சாணக்கியம், உங்களுக்கு ஒரு பழைய பாட்டு இருக்கு, ஞாபகத்துக்கு நம்புகிறேன். காதோடு தான் நான் பேசுவேன். பழைய பாடல், இனிமையான பாடல், சுசிலாவின் பாடல், 70களின் ஆரம்பத்திலே வந்த பாடல். காதோடு தான் நான் பேசுவேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சாணக்கியன் எம்பியாக இருந்தபொழுது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி, பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே ஒரு கூட்டம், ஜனாதிபதி தலைமையிலே பல எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள். சாணக்கியனுக்கு ஒரு அவசரமான வேலை, அவசரமாக வந்தவர் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காதுக்குள்ளே ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அவசரமாக போய்விட்டார். சிந்தித்து பாருங்கள், எப்படி இருந்தது உறவு, எப்படியான உறவு. காதுக்குள்ளே பேசுகிறார்கள். அந்த கட்சியில் ஒரு காலத்தில் இருந்தவர். இதையெல்லாம் நானே சொல்கிறேன் என்றால், இந்த மனிதர்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி என்ற பெயரிலே இன்றைக்கு என்ன எல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது ஆச்சரியத்துக்குரியது. மற்ற தமிழ் கட்சிகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் நீங்கள் நமது மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வாக்குகள் அனைத்தும், எங்களுடைய வாக்கு சீட்டுகள் அனைத்தும் ஆளும் தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற பௌத்த சிங்கள பேரினவாத கூட்டமான இந்த திசைகாட்டி சின்னத்திலே போட்டியிடுகிற இந்த இனவரை கும்பலுக்கு எதிராக அடியாக விட வேண்டும். இந்த அணி, ஆளும் அணி, செந்தமிழ் ஈழத்திலே எங்கு எல்லாம் தோற்கடிக்கப்பட வேண்டுமோ, தோற்கடிக்கப்பட முடியுமோ அத்தனை இடங்களிலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவதை நமது மக்கள் உறுதி செய்ய வேண்டும். இதை மக்களுக்கு சொல்லுங்கள். வேட்பாளர்கள் என்ற முறையிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் இங்கு கூட வாக்களிப்பவர்களுக்கு
வழங்குவதற்கு நமது மக்களிலே சிலர் அவருடைய பலவீனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலே ஒருவேளை பலிக்கடாக்களாகிவிடும். ஆகவே இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது மற்ற தமிழ் கட்சிகள். அதற்கு தம்பி கஜேந்திரகுமார் சொன்னார், நாங்கள் இருக்கிறோம் களத்திலே ஒரு ஒன்றுபட்ட அணியாக தமிழ் தேசிய பேரவை தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை பாசறையாக இன்றைக்கு தமிழ் மக்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஒன்றுபட முடியாதவர்கள் என்று சொன்னார்கள், ஒன்றுபட்டு காட்டியிருக்கிறோம். ஒரு தலைமையை கொண்டு வர முடியாது என்று நாம் கனவு கண்டார். நாங்கள் அந்த கனவுகளை பொடி பொடியாக தூள் தூளாக தெரிந்திருக்கிறோம். ஒரே கொடியிற்கு ஒரே தலைமைக்கு தமிழினம் அணிதிரள முடியும் என்பதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். எந்தவித தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அல்ல, எந்தவித தனிப்பட்ட சுயநலங்களுக்கும் அல்ல. நாங்கள் எமது மக்களுக்கு இந்த மண்ணிலே, எங்கள் சொந்த மண்ணிலே, செந்தமிழ் மண்ணிலே அவருடைய ஆட்சி, அவருடைய கொடி மீள ஸ்தாபிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வரையிலே ஓய முடியாது, உறங்க முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்றுபட்டு நிற்கிறோம். இந்த தேர்தலிலே நீங்கள் தரப்போகிற பலமான ஆதரவு யாழ்ப்பாண மாநகரம் உட்பட தமிழீழத்தின் அனைத்து இடங்களிலும் எங்கெல்லாம் தமிழர்கள் வாக்களிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அணிக்கு வாக்களித்து நீங்கள் தரப்போகிற இந்த பலமான ஆதரவு தேர்தலுக்கு பிறகு இந்த அணியை இன்னமும் பலப்படுத்தும். இந்த அணியிலே சேர்ந்து கொள்ள விரும்புகிற தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு, தமிழ் கட்சிகளுக்கு அல்ல, தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு அல்லது தேசியம் பேசுகிற கட்சிகளுக்கு கதவுகள் திறந்திருக்கும். ஆனால் கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடாக ஒரு கொடியின் கீழ் செயற்பட அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இனிமேலும் அரசியலிலே விளையாடி கொண்டிருக்க முடியாது என்பதை இவ்வளவு காலமும் விளையாடியவர்கள், இப்பொழுதும் விளையாட முயற்சிப்பவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே நீங்கள் உணர்த்த வேண்டும். யாழ் மாநகரம் எங்கு போனாலும் யாழ்ப்பாணம் என்று சொல்கிற பொழுது பாரதி சொன்னது போல செந்தமிழ் நாடு என்று போதிலே இன்பத்தேன் வந்து பாயுத காதலிலே என்று சொன்னார். ஆனால் நாங்கள் எல்லாம், நான் பிரதேசவாதம் பேச விரும்பவில்லை, பேசுகிறவனும் அல்ல, அதற்கு தெரியும். ஆனால் நாங்கள் பாராளுமன்றத்திலே I represent the Jaffna electoral district, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நிமிர்ந்து என்று சொல்லியிருக்கிறோம். அந்த யாழ்ப்பாண மாவட்டம் தமிழ் ஈழத்தின் மூளையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தின் தலைநகராக யாழ் நகர் இருக்கிறது. யாழ் நகர் தமிழினத்தின் கலாச்சார தலைநகர். இந்த தேர்தலிலே நீங்கள் தருகின்ற தீர்ப்பினூடாக ஒரு தூய யாழ் நகரை, கட்டாக்காலி நாய்கள் நடமாடாத ஒரு யாழ் நகர், தூய யாழ் நகரை பிள்ளைகளும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வீதிகளிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு யாழ் நகரை நிச்சயமாக எங்களுடைய பிரதிநிதிகள், எதிர்கால மேயர் தம்பி தீபன் திலீசனுடைய தலைமையின் கீழே உறுதிப்படுத்துவார். அதற்கு துணையாக இங்கே தம்பி கிருபாகரன் தலைமையிலான ஏனைய பிரதிநிதிகள் துணை நிற்பார்கள். இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அதை எழுதப் போகிறவர்கள் நீங்கள். அதனால் தான் நான் ஒவ்வொருவரைக்கும் கூறுகிறேன், நீங்கள் சாதாரண மனிதர்களாக கருத வேண்டாம், சாதாரண வேட்பாளர்களாக கருத வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் போராளிகளாக, அரசியல் போராளிகளாக, ஜனநாயக அரசியல் விடுதலை போராளிகளாக உங்களை கருதி கொள்ள வேண்டும். உங்கள் செயலிலும் சொல்லிலும் அது பரிணமிக்க வேண்டும், பயிற்சியிட வேண்டும். நாங்கள் நமது மக்களை பூரணமாக அரசியல் மயப்படுத்த வேண்டும். எங்கள் இளைய தலைமுறையை அரசியல் மயப்படுத்த வேண்டும். தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்ன அந்த புதிய கலாச்சாரம், எமது மக்கள் அனைவரும் அரசியல் மயப்படுத்தப்படுகிற சூழ்நிலையை கொண்டிருக்கிற அந்த கலாச்சாரம், தமிழ் இனம் என்பது விடுதலையை நாடி இருக்கிற போர்க்குணம் கொண்ட ஒரு தேசம் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்திலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்களும் நீங்களுமாக சேர்ந்து கொண்டு வருவோம். அதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவேதான் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தம்பிகளே, தங்கைகளே, பிள்ளைகளே, எனது மனதிலே பட்டவற்றை ஒழுங்கில்லாமல் என் மனதிலே ஏற்பட்ட சிந்தனை அலைகளாக கருதி நான் உங்கள் மத்தியிலே
தவளப்பட்டிருக்கிறேன். அதிலே ஒருவேளை ஒரு சீரான சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனது மனதில் பட்டதை நான் கூறியிருக்கிறேன். நாங்கள் செயற்பட வேண்டிய காலகட்டம் இது. நாங்கள் செயற்பட தவறினால் இந்த மண் எங்களுடைய காலுக்கு கீழேயே தோண்டப்படுவதை, அதற்குள்ளேயே நாங்கள் விழுந்து அமிழ்ந்து நொறுங்கி போவதை இந்த உலகம் பார்க்க வேண்டியது. அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே தான் இந்த கடமையை நாங்கள் அனைவரும் நிறைவேற்ற தமிழ் தேசிய பாத்திரை நமது மக்களை அரை கூவி அழைக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். இறுதியாக ஒன்று, நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சி இந்த தேர்தலிலே யாழ் மாநகர சபை தேர்தலிலே 3 வட்டாரங்களிலும் 2 விகிதாசார வேட்பாளர்கள் ஆக மொத்தம் 5 பேரும் நிறுத்தியது. நாங்கள் 5 பேருக்குமாக வேலை செய்ய வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பிரசுரித்து வெளியிடுகிற சுவரொட்டிகள் கூட எங்கள் வேட்பாளர்களுக்காக, அந்த வட்டாரத்திலே போட்டியிடுகிற 2 வேட்பாளர்களுக்குமாக. அவர் இவர் அவர் அந்த கட்சி என்ற கேள்வி கிடையாது. அனைவரும் தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்கள், தமிழ் தேசியத்துக்கான வேட்பாளர்கள், எங்களுடைய வேட்பாளர்கள். அங்கே பேதமில்லை, வித்தியாசம் இல்லை, ஆணோ பெண்ணோ என்ற கேள்வி இல்லை. அனைவருமே போராளிகள், ஜனநாயக விடுதலை போராளிகள். இந்த சிந்தனையோடு நாங்கள் அனைவரும் எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ் மாநகர சபை ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளே பிரவேசிப்போம். உறுதிப்படுத்துவீர்கள் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன்.